நம்ம நிற்கிற பள்ளிவாசல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்ன காலத்தில் மாணவர்கள் எல்லாம் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. மாணவர்கள் அதிகமாக ஓதக்கூடிய இடம். ஓதுறதுனா என்ன அப்படின்னு சொன்னால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை ஆராய்ச்சி செய்கிறது, குர்ஆனுக்கு என்னென்ன விளக்கமெல்லாம் அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய ரசூலும் தந்திருக்கிறார்கள் என்பதை அந்த சரியான முறையிலே ஆய்வு செய்கின்ற மாணவர்கள் இங்கே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா அதிகமாக இந்த இடத்துல வந்து படித்தாங்க. அந்த கட்டடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டடம் ஃபுல்லாக அவங்க படித்த இடம். இந்த கட்டடம் கூட அவங்க ஊருக்கு கொடுத்த இடம். இந்த இருக்கு கட்டடம், பெரிய கட்டடம் இருக்குது, அந்த மைக் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அது வந்து அவங்க வந்து கித்தாப் வச்சிருக்கிறதுக்காக வேண்டி இருந்த ஒரு லைப்ரரி நூலகமாக இங்கே இருந்துச்சு. இப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ்னா யார், அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு கிடச்சிச்சு. எந்த இமாம்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு வேறு பேர்கள் இருக்கும், ஆனால் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு மட்டும் சூப்பர் பேர் ரைசுல் முஃபஸ்ஸிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் விளக்கம் சொல்லுகிற மக்களிலேயே அந்த மக்களுக்கெல்லாம் தலைவர் யாருங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான். குர்ஆனுக்கு ரொம்ப பேர் விளக்கம் சொல்லுவாங்க. குர்ஆன் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப பேர் விளக்கம் சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்களோ அந்த கூட்டத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ரைசுல் முஃபஸ்ஸிரீன். இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இவ்வளவு பெரிய கல்வியும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பணிவுனால. ஒரு மனுஷனுக்கு பணிவு இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் உயர்ற மாதிரியே தெரியும். வாழ்க்கையில் எப்படிங்க உயர்ற மாதிரியே தெரியும். ஒரு கட்டத்தில் சின்ன ஒரு செங்கலை மட்டும்தான் அல்லாஹ் உருவான், சடசடசா அந்த கெட்டடம் வாழ்க்கை அப்படிங்கிற கெட்டடம் அப்படியே விழுவும். பணிவு இல்லாமல் யார் யாரெல்லாம் கர்வத்தோடும் அகங்காரத்தோடும் திமிரோடும் இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அவங்கெல்லாம் அழிஞ்சதுக்கு ஒரு உதாரணம் அபூஜஹிலும் அபுலஹபும் உத்பாவும் ஷைபாவும். பணிவாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்று இந்த உலகத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிற நாமெல்லாம் இங்கே வந்து நம்ம தொழுதுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த மக்களை அல்லாஹ் சிறப்பிச்சதற்கு ஒரே ஒரு காரணம் என்னங்க, பணிவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மனுஷனை அல்லாஹு தஆலா உயர்த்தவே மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மன் தக்கப்பர வலஅஹுல்லாஹ், எவன் ஒருவன் பெருமை அடிக்கிறானோ அவனை அல்லாஹ் தாழ்த்துவான். ஒமன் தவால, எவன் பணிவாக இருக்கிறானோ ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவனை என்ன செய்வான், உயர்த்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா பணிவாக இருக்கணும். இவங்க எப்படிலாம் பணிவாக இருந்திருக்கிறாங்க, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சுபுவுக்கு முன்னாடி எந்திரிச்சு தன்னுடைய சுய தேவைக்காக வேண்டி வெளியே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு உள்ளே வர்றாங்க. ஒளிச்சீரதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. அப்போ கேட்டாங்க, இந்த தண்ணியை கொடுத்தது யார், மெத்தி வச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் மெத்தி வச்சாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 9. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. அவங்க போகிற அந்த சூழ்நிலையை அறிஞ்சு தண்ணி மெத்தி வைக்கிறாங்க. சின்ன பிள்ளை தூங்காமல் கூட பணிவிடை செய்கிறதுக்காக வேண்டி யார் வச்சுருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கூடயே வச்சுருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் ஃபி இல்மி, அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்திலே ஞானத்தை கொடுப்பாயாக, அவருக்கு கல்வியை அள்ளி வழங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிவின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. அப்புறம் இன்னொரு தடவை எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் 2 பேர் இப்படி தொழுகிறோம், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம், யாருமே இல்லை அப்படின்னா இமாமத்து செய்கிறவர் இப்படி நிற்பார், இவர் இந்த இடத்துல நிற்பார், அப்படித்தானே? ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா அப்படி பின்னாடி போயிடுவோம். அதுதான் வழமை. இப்படி இந்த சட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகும் போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் தொழுக வந்துடுறாங்க. அப்போ அவங்களும் சின்ன பிள்ளை பக்கத்தில் நின்ற அப்துல்லா இப்னு அப்பாஸை என்ன செய்கிறாங்க, தொழுதுகிட்டேவும் இப்படி பிடிச்சி இழுத்து இந்த இடத்துல இப்படி பிடிச்சி இழுத்து இப்படி நிற்க வைக்கிறாங்க. இதான முறை, சின்ன பிள்ளைக்கு தெரியாது நிற்க வைக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா பின்னாடி போயிடுறாரு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் பின்னாடி போயிடுறாரு. தொழுது முடிச்சுட்டு கேட்குறாங்க, அப்பா சட்டம் என்ன தெரியுமா, 2 பேர் தொழுதாங்கன்னா இமாமு தொழு வைக்கிறாருன்னா அவர் பக்கத்தில் தான் நிற்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு அப்பா சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்கள் எங்க நான் சொன்ன வார்த்தை எப்படி, நீங்கள் எங்க நான் எங்க, உங்கள் பக்கத்தில் நின்று தொழுகிறதுக்கு உண்டான பாக்கியம் அருகதை எனக்கு இல்லை யார சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த பணிவை வெளிப்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துஆ செய்தாங்க. இதுவரையிலும் எப்போ தாயிஃபுக்குள்ள என்ட்ராகிறானோ ஆகன உடனே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிற்கு அதிகமாக வந்ததே கிடையாது. நான் கண்ணிய குறைவாக மக்காவிலும் மதினாவிலும் நடந்துருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன செய்யலை, அப்துல்லா இப்னு அப்பாஸ் தாயிஃபை விட்டு கீழே இறங்கலை. ஹதீஸ்ல இருக்கு, திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த விஷயம்.
அப்போ இவ்வளவு பெரிய பணிவாக இருந்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய கல்வியை கொடுத்துருக்கிறார். அதற்கடுத்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவை சுற்றி என்ன ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் பிரச்சனை நடந்தாலும் அதற்கு தீர்ப்பு வந்து எங்கே வச்சு நடக்கும்னு சொல்லி சொன்னால் காபாவை சுற்றி தான் அந்த ஊருக்காரங்களாம் மொத்தமாக உட்காந்து பேசுவாங்க. நம்ம ஊரில் பள்ளியாசில் உட்காந்து பேசுகிறோம் இல்லையா, அது மாதிரி காபாவில் உட்காந்து பேசுவாங்க. அப்படி பேசும்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் வந்து கை குழந்தை, 6 மாத குழந்தை, அழுகுது கூட்டத்தில். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் வயிறு பசியில் தான் அழுகுறான், குழந்தை பாலுக்கு தான் அழுகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு பப்ளிக்கில் ஒரு தாய் வந்து பால் கொடுக்க இயலாத காரியம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, குழந்தையா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து நல்லா மெண்டு அதை அப்படியே அப்துல்லா இப்னு அப்பாஸ் வாயில் அப்படியே வச்சு விட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எச்சி பட்டால் என்ன ஆகுங்க, ஷிஃபா கிடைக்கும், பசி மறந்துடும், கல்வி ஞானம் கிடைக்கும். அப்படித்தானே அல்லாஹ் சொல்லுவான், ஒரு முஃமினுடைய எச்சி இன்னொரு முஃமினுக்கு ஷிஃபா. அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கீங்க தானே ஹதீஸு. ஒரு முஃமின் வாய் வச்சு கிளாஸில் தண்ணி வாய் வச்சு குடிக்கிறாருன்னா நம்ம அடடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்ட்டு அதை கழுவிட்டு குடிக்கக்கூடாது, அது வேற சைடு திருப்பி குடிக்கக்கூடாது, அப்படியே குடிக்கணுமா. ஒரு முஃமினின் எச்சி இன்னொரு முஃமினுக்கு ஷிஃபா. அப்போ நம்ம வந்து முஃமினை தேடுறதுக்கே பெரிய பாடம் இருக்கு. நம்மளை குடிச்சு கொடுக்குறவர் முஃமின் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும் கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு முஃமினாக இந்த உலகத்தில் வாழணும். இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய பெரியவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க தன்னுடைய பணிவினால் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தவங்க. எல்லாரும் பெருமை அடிக்கலாம், எல்லாருமே பெருமை அடிக்கலாம். ஒருத்தருக்கு கல்வி இருக்கும், ஒருத்தருக்கு பணம் இருக்கும், ஒருத்தருக்கு உடம்பு இருக்கும், ஒருத்தருக்கு பேச்சாற்றல் இருக்கும், ஒருத்தருக்கு அறிவு இருக்கும், ஒருத்தருக்கு அழகு இருக்கும். அல்லாஹ் எல்லாருக்குமே எல்லா விதமான தன்மையையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். கொடுக்காம இல்லையில யாரையுமே அல்லாஹ் குறைவாக படைக்கல. ஒண்ணுமே இல்லாம கைகால ஊனமுற்றவனா இருப்பான், ஆனா பெரிய ப்ராட் திங்கிங் மேனா இருப்பான். கைகாலெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்கும், ப்ராட் திங்கிங் மேனா இருப்பான். பில்கேட்ஸ் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஊனமற்றவர் தான். பில்கேட்ஸ் தெரியுமா, உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர். ஆப்பிள் போனுடைய ஓனர் அவர் தானே, மைக்ரோசாஃப்ட். அவர் கூட இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஊனமுற்றவர் தான் அவர் கூட இருக்கிறார். அப்போ இன்னொருத்தர் இருப்பாரு, ஒரு நோஞ்சா மாதிரியே ஒருத்தர், ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்படி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குழந்தை மாதிரியே இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய குரோத் ஆகிட்டார் வேர்ல்டில். அப்போ நம்மளுக்கு எல்லா திறமையும் இருக்குது. அல்லாஹ் தாலா நமக்குன்னு ஒரு திறமையை அல்லாஹ் வந்து கொடுக்காம இருக்க மாட்டோம். அதை கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நான் பணக்காரன், நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு எல்லாரும் கட்டுப்படணும், நான் வந்து ஆலிம்சா, நான் அப்படி தான் இருப்பேன், நான் வந்து அழகாக இருக்கேன், எல்லாரும் என்னை வந்து விரும்பணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்மளுடைய லைஃப் அமைஞ்சிடாமல், அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான், என்னுடைய கல்வியை நான் அடுத்தவர்களுக்கு நான் எப்படி கொடுக்கறது. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அழகை வணக்க வழிபாடுகளிலே நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோங்க, நல்லா அழகாக சோப் போட்டு கழுவி செஞ்சு வச்சு அத்தரை போட்டு செஞ்சு நம்ம போகிறோம் இல்லையா. ஆனால் தொழுகும் போது மட்டும் எப்படி வருவோம், இருக்கிறதுலே பழைய வேட்டி எதுவோ அதை வேட்டியை உடுத்திட்டு என்ன செய்வோம் வருவோம், இருக்கிறதுலே பழைய நைட்டி எதுவோ அதை டக்குன்னு தூக்கி போட்டு என்ன செய்வோம் தொழுவோம். இயற்கை தான், எங்கள் வீட்டிலேயே அப்படித்தான் பண்ணுவாங்க. ஆனால் இயற்கை எப்படி சொன்னால், அல்லாஹுக்கு முன்னால் நீங்கள் அழகாக நில்லுங்க, அல்லாஹுக்கு முன்னால் நீங்கள் உங்களை அலங்கரித்து நில்லுங்க. அதானே, அல்லாஹுக்கு முன்னால் நல்லா அத்தர் போட்டு நில்லுங்க. இப்போ அல்லாஹு தாலா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் திறமை கொடுத்துருக்குறான். அதை கொண்டு நம்ம பெருமை அடிக்காமல் நம்ம பணிவான முறையில் இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ ஒரு சிறப்பை கொடுத்தானோ அதே மாதிரி இவரை மாதிரி வாழணும்டா அப்படிங்கிற பேரை நமக்கு என்ன செய்வாங்க, நம்மளுடைய மரணத்திற்கு அப்புறம் தரணும். அதானங்க வாழ்க்கை. இவரை மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு உதாரண புருஷனாகத்தான் நான் இருக்கணுமே தவிர, ஊரில் போய் சேர்ந்துட்டான்டா, இவனால பெரிய தொல்லையா இருந்துச்சு அப்படிலாம் சில மையத்தெல்லாம் இருக்கும் தெரியுமா, அப்பா மையத்தை தூக்கிட்டாங்க, ஊர் இனிமேல் உருப்பிட்டுரும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம வாழக்கூடாது. அப்பா அப்துல்லா இப்னு அப்பாஸ் அடங்கி இருக்கிற அடக்கஸ்தலம் இதுதான். அதான் சலாம் மட்டும் சொல்லிக்கோங்க. சலாம் சொல்லிட்டு அப்படியே சாரியாக நம்மளுடைய வண்டியை நோக்கி அப்படி வாயின அடி போலாமா?